நான் என்ன சொல்றேன், மக்களுடைய தேவை கூடிட்டே போகுது இல்லடா. சரிங்க. நாங்க பஞ்சப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ம். இப்போ 4% பஞ்சப்படி போன மாதம் கூட்டினாங்க. ம். அந்த பஞ்சப்படி கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருளுடைய விலையும் கூடும். ஸோ நாங்கள் பஞ்சப்படி கூடுனா நாங்கள் என்ன எங்கள் வீட்டில் இருந்தால் பஞ்சப்படியை எடுத்து கொடுக்க போகிறோம், அரசாங்கத்தில் இருந்தால் கொடுக்க போகிறோம். ஸோ அரசாங்கத்தில் கஜானால காசு வேணும். கஜால காசு வேணும்னா என்ன பண்ணலாம்? வீட்டு வரி கார்பரேஷனில் ஏற்கனவே ஆண்டுக்கு 200 கோடி ரூபா லாஸில் ஓடிக்கிட்டு இருக்கு கார்பரேஷனு. அந்த கார்பரேஷனுக்கு கவர்மெண்ட் தான் 200 கோடி கொடுக்குது. அதனால அவங்க வீட்டு வரியை உயர்த்துறாங்க. ரெண்டாவது தண்ணி வரி, வீட்டு வரிங்கிறதெல்லாம் கார்பரேஷனுடைய டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அரசாங்கம் பண்ணுறதுங்கிறது எந்த இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அம்மா எவ்வளோ 400% உயர்த்தும் போதெல்லாம் அப்படி இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? தெரியுமா? அதாவது ஜெயலலிதா அம்மா 400% உயர்த்தினாங்க. அப்போ எல்லாம் கம்மு சும்முன்னு வாயை பொத்தி பின்னாடி பொத்திட்டு உக்காந்துக்கிட்டு இருந்த இந்த ஜனங்க இன்னைக்கு நாங்கள் வெறும் 50% கூட்டினதுக்கே இந்த கூப்பாடு. புரியுதா? அப்போ எந்த அளவுக்கு எங்கள் ஆட்சி பேரில் பொறாமை. அதாவது திமுக எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போ எல்லாம் எங்களை கழுவி ஊத்துறதே இந்த எதிர்கட்சியினுடைய சதி.